Praise God friends. தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த வசனத்தை யார் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கர்த்தரை குறித்து கூறுகின்ற ஒரு சாட்சி. இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சார், அதாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு காண்கிறாராம், ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அவருக்கு நேரிடுகின்ற அந்த காரியங்களை விவரித்து கூறுவதற்கு தேசத்தில் இருக்கின்ற அனைத்து சொப்பனத்தை விவரிக்கின்றவர்களும் அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட அவர் யாராலும் அந்த அர்த்தம் என்னவென்பதை விளங்கும்படியாக, ராஜாவுக்கு விளங்கும்படியாக கூற முடியவில்லை. இந்த தானியேல் என்னும் பெயர் கொண்டுள்ள பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல் என்று சொல்லி வசனம் குறிப்பிடுகின்றது. அந்த தானியேலை கொண்டு சொப்பனத்திற்கான அர்த்தத்தை நேபுகாத்நேச்சார் கேட்கின்றார். அவர் அந்த விளக்கத்தை சொன்ன பிறகு அது ஒவ்வொரு விளக்கமும் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் நடக்கின்றது, தேசத்தில் நடக்கின்றது. அதை பார்த்து வியந்து தேவனை புகழ்ந்து பேசுகின்ற இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை நான் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு அந்நிய தேசம், பாபிலோன் என்னும் அந்நிய தேசத்தில் இருக்கின்ற ராஜாவுக்கு தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவம் எப்படி தெரியும், எப்படி அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய புகழ்ச்சி எவ்வளவாய் புரிந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கின்றோம். இதற்கு காரணமாக அமைந்தது தேவனோடு கூட இருந்த நபர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களால் தான். அவர்களை பரிசுத்த ஆவியையுடைய மனுஷன் என்று சொல்லி தானியேலுக்கு பெயரிடுகிறார்கள். இவர்களோடு கூட இருக்கின்ற ஐக்கியம், அவர்கள் கர்த்தரோடு வைத்திருக்கின்ற அந்த உறவு, இதை எல்லாவற்றையும் மேம்படுத்தித்தான் ராஜாவையே அசைக்க முடிந்தது. அவரே ஒரு வியந்து என்னுடைய ராஜா வீகத்தை காட்டிலும் மேன்மையானவர், மகா வல்லமையுடையவர் என்று சொல்லி தேவனை புகழ்ந்து பேசுகின்ற ஒரு காரியமாய் நாம் பார்க்கின்றோம். இன்று அநேக விதமான தருணங்களிலே அநேக விதமான டிஸ்கிரிமினேஷன்ஸ், ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ், என் தேவன் பெரியவர்கள், உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி விவரிக்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கின்ற, திருச்சபை போய்கொண்டிருக்கின்ற, அதை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற தருணத்திலே ஒவ்வொருவரும் தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எந்த தேசத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மக்களிடையில இருக்கின்றோம் என்பது பொருட்டல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தி என் வாழ்க்கையை நடத்தும் பொழுது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது, அந்த நாட்டின் அதிபதியே கூட தேவனுக்கு முன்பதாக தன்னை அடிபணிய முடியும், தேவனுக்கு முன்பதாக தன்னை கீழ்ப்படிந்து வாழ முடியும், தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டார். நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோமா? அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை, அவர் மகா சௌந்தரியம் உள்ளவர் என்பதை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை, அவர் மகிமையுள்ள தேவன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். Have a blessed day. Praise be to God.